Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே டேஸ்டான Hyderabad Prawn Biryani. இது பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா டெலிஷியஸா இருக்கும். டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். கடையில வாங்கி சாப்பிடுறது எப்பவுமே நல்லது இல்ல. அதனால நீங்க வீட்லயே எல்லாமே செஞ்சு சாப்பிடுங்க. இதே மாதிரி உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த பிரியாணியை நாங்கள் இந்தியன் ஃப்ளாக்ல அந்த ட்ரை கலர் மாதிரி பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா தெரியும், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்பவே சூப்பரான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், நம்ம ப்ரான் எல்லாம் மேரினேட் பண்ண போகிறோம். ஒரு பவுலில் 400 கிராம் ப்ரான் எடுத்துக்கோங்க. அது கூட அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. அடுத்து மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன், 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கோங்க. இது கூட பொரிச்ச வெங்காயம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய். இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம இந்த பொருட்களெல்லாம் போட்டு இந்த ப்ரானை மேரினேட் பண்ணும்போது அது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம 30 நிமிஷம் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இந்த ப்ரான் பிரியாணியோட நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா, அரிசியை வேக வைக்கிறது. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அது கூட இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம ஊற வச்சுருக்க 600 கிராம் பாஸ்மதி அரிசியை சேர்க்க போகிறோம். எப்பயுமே பாஸ்மதி அரிசியாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் போடுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸுக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். ரொம்ப ஊறிச்சுன்னா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அதெல்லாம் உடஞ்சிரும். இப்போ இது கூட இந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய். இப்போ அரிசியை உடையாத மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போதான் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் நல்லா வெந்து அந்த அரிசியெல்லாம் மேலே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் 80% நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வடிகட்டி வச்சிடலாம். இப்போ இந்த பிரியாணியோட தேர்ட் ப்ராசஸ், நம்ம அந்த ப்ரான் கிரேவி பண்ண போகிறோம். கிரேவி பண்ண ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 150 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க.
ஒரு அன்னாசி பூ சேர்க்குறோம், ஒரு பட்டை, 2 பிரியாணி இலை, 4 ஏலக்காய், அது கூட 5 லவங்கமும் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் பொரிய ஆரம்பித்ததும் இதில் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கலாம். 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இது கூட 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பச்சை மிளகாயையும் நல்லா வதக்கிக்கோங்க. மூணு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. அடுத்து இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. 1/4 கட்டு கொத்தமல்லி மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க, மீதி நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 கட்டு புதினாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 3/4 டீஸ்பூன், தனியா தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சோம்பு தூள் 1/2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன். இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான் எல்லாம் சேர்த்துருங்க. நம்ம ஆல்ரெடி இதில் பண்ண மசாலாவையும் இப்போ ஆட் பண்ண மேரினேட்டட் ப்ரான்ஸையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த ப்ரான் நல்லா வேகிறதுக்காக இந்த ப்ரான் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்ததும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கிரேவியும் திக்காகி அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதை பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் லேயர் பண்ண போகிறோம். ஸ்டவ் மேலே ஒரு தோசைக்கல் வச்சு அந்த தோசைக்கல் மேலே இந்த பிரியாணி பாட்டை வச்சு அதில் ஃபஸ்ட் லேயராக நம்ம பண்ணி வச்சுருக்க ப்ரான் கிரேவியை போடுறோம். நீங்கள் ஃபஸ்ட் லேயராக எப்போயுமே வேக வச்ச சாதத்தை போடாதீங்க, அது அடி பிடிச்சிடும். எப்போவுமே கீழே இந்த மாதிரி கிரேவி போட்டுட்டு அது மேலே சாதம் போட்டால் தான் அது அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் லேயர் நம்ம வேக வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை சேர்க்குறோம்.
இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினா இலையும் தூவி விட்டுருங்க. இது கூட வறுத்த முந்திரியும் பொரிச்ச வெங்காயமும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அடுத்த லேயராக நம்ம ப்ரான் கிரேவி வைக்கிறோம். அது மேலே அகைன் ரைஸ் வைக்கிறோம். இந்த ப்ரானில் அதிக அளவு ப்ரோட்டீனும் விட்டமினும் இருக்கிறதுனால இது வெயிட் லாஸ் பண்ண உதவுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரானில் ஹெஃபாரின் அப்படின்னு ஒன்று இருக்கிறதுனால அது மேஸ்குலர் டீஜென்ரேஷன் அப்படின்ற கண் பார்வை ப்ராப்ளம்லேருந்து நம்மளை காக்கும். நம்ம எலும்புக்கும் மூளைக்கும் கூட இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இது கூட புதினா கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கிறோம். அடுத்து முந்திரியும் பொரிச்ச வெங்காயமும் சேர்க்குறோம். சில பேருக்கு இந்த ப்ரான் சாப்பிட்டா அலர்ஜி ஆகும். அவங்க இந்த ப்ரான் சாப்பிடாமல் இருக்கிறதே நல்லது. செரிமான பிரச்சனை இருக்கவங்களும் இதை தவிர்க்கிறது நல்லது. ஒயிட் ரைஸில் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஃப்ளாகில் இருக்க ட்ரை கலர் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் உடம்புக்கு கெடுதல் தான். என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம், பட் தொடர்ந்து சாப்பிட்றது நல்லதில்லை. இப்போது இதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அது மேலே ஒரு வெயிட்டான பொருள் வச்சுருங்க. இது 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லையும் 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லையும் குக் ஆகணும். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இது எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ட்ரை கலர் பிரியாணி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. சாதம் அடிப்பிடிக்காமல் கரெக்டான ஸ்டேஜில் வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த பிரியாணியை சர்வ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாதம் குழையாம உதிரி உதிரியா சூப்பரா இருக்கு. இப்போ இதில் ப்ரான்ஸ் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இது பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோஸை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. Stay home, stay safe and keep supporting me.